சினிமா கூட்டு போங்க. போ, தவமணி கூட்டு போ. தவமணி என் புருஷனா, நீங்க என் புருஷனா? நீங்களே கூட்டு போங்க. இது என்னடி புது ஆசை உனக்கு? என்ன புருஷன் கூட சினிமாக்கு போகணுங்கிறது புது ஆசையா? ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கும் இருக்கிற ஆசைதான். விளையாட்டு போனாத, ராத்திரி எனக்கு லோடு இருக்கு. இன்னைக்கு லீவ் போடுங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது. எங்கயாவது ஒரு நாளாவது வெளியில கூட்டு போயிருக்கீங்களா? இன்னைக்கு கூட்டு போங்க. வேலைக்கு போகும்போது சண்டை வளர்க்காத, போற வேலை வழங்காது. இன்னைக்கு நான் உங்களை வேலைக்கே போக விட மாட்டேன். அடிச்சுட்டல, எச்ச கையால அடிச்சுட்டல. மாமா, நான் சொன்ன நைட்டி வாங்கிட்டு வந்து வாழ மாட்டேன். இந்த மாதிரி மாரங்கட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்க ஆத்தா வீட்ல அரவித்து கஞ்சி குடிச்சிட்டு காலம் போயிடுறேன். ஆமா. என்ன மாமா இது? ஒரு ஆறாஞ்சதுக்கு என்ன டிராமா பண்றா பாத்தியா அவ? லதா, அந்த பையன் இங்க இருக்கு. நீ விடுடா, போய் கோச்சிடா. ஐயோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி. நீயா வந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் வீட்டு போய் ஆமா. ஏய், ஏண்டி லதா, ஏண்டி கோச்சிட்டு போற? இந்த நீயே போடி உஞ்சோலி பாத்துட்டு. லதா, நல்ல எதுக்கு கோச்சிட்டு போற? சும்மா இரு, எல்லாம் நடிப்புதான். நீ போ. ஹஸ்பண்ட் நடந்து இப்போ தவமணி கிட்ட சொல்ல வேணாம், தெரிஞ்ச வருத்தப்படுவா. எப்படி சொல்லாம இருக்கிறது? உங்களுக்கு அது தெரியாது, ஏதாவது சொல்லி சமாளிங்க. எப்பயாவது சொல்லணுமே. எப்படியும் வேலையில் 10 தேதிக்குள்ள சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். நில்லு, அங்கே நில்லு. ஒரு எட்டு உள்ள வச்ச காலை வெட்டிடுவேன். திரும்ப திரும்ப அப்படியே பாத்தா வீட்டுல போய் செட்டில் ஆயிக்க. எனக்கு எப்ப பொண்டாடி தேவைப்படுதோ அப்ப கூப்பிட்டுக்கிறேன். போடி போடி. என்ன வழியில கோச்சிட்டு போனது தானே வந்துருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. உங்களுக்கு ஒரு தடவை சவுண்ட் பண்ணா போதும், அப்புறம் சுருக்குன்னு ஆத்தா விட்டு ஓடிடுவாங்க. போடிங்க. இப்படி வாங்கினேன், இப்படி வாங்க சொல்றேன். அண்ணே, உண்மை நான் சொல்றேன். அவ சண்டை போட்டு கோச்சிட்டு போனது எனக்காக தான். அவர் எப்படி இருக்காருன்னு நான் தான் பார்த்துட்டு வர சொன்னேன். ஓஹோ, ஊது. நீ அதுக்காக தான் போட நான் எப்படி நம்புறது? சத்தியமா நான் வேற எங்கேயும் போகலைங்க. மதுரைக்கு தான் போனேன். அவர் ஆபீஸ்க்கு போனேன். அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஊரே ஒன்னா சேர்ந்து கோர்ட்டு கேஸ் நலஞ்சிட்டு இருக்கு. இவன் இந்த 15 தூது வர போயிருக்கா. நாளைக்கு உங்க எப்படி சித்தப்பா முடிவு வேடிக்கை பார்த்து போடா, உள்ள கூட்டு போடா. எனக்கு நீங்க தான் முக்கியம். இன்னில இருந்து தவமணி கிட்ட எந்த பேச்சு வச்சுக்க மாட்டா சொல்ல சொல்லுங்க. அப்புறமா உள்ள போகட்டும். அவன் சொல்ல மாட்டா. அங்க பாருங்க கல்லாட்ட நிக்கிறா பாருங்க. சரிடா. ஏமா என் பொண்ணு கூட சேர்ந்தா நீயும் கேட்டுவேன் நான் நினைக்கிறது நியாயம் தானமா. போமா, லதா கூட்டிட்டு உள்ள போங்க. இனிமே லதா என் கூட பேசினாலும் நான் அது கூட பேச மாட்டேன். போதுமா? உள்ள போ, உள்ள போ. ஏய், போடா விடு. போ போ. இந்த மனுஷன் இருக்கு தாகம். என்ன பாருங்க. என்ன இறங்கடி சீக்கிரம். அப்பா அப்பா அடிப்பா. விடுங்க. உங்க 2 பேர் முகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். முடியல. மறக்க வேணாக்கா, மறக்க வேணாக்கா. எங்கப்பா போறோம்? ஊருக்கு. எந்த ஊருக்குப்பா? திருச்சிக்கு. அங்க எதுக்குப்பா போறோம்? யாரை பார்க்க போறோம்ப்பா? அத்தை வீட்டுக்கு. இப்ப எதுக்குப்பா? இனிமே நீங்க அங்கதான் படிக்க போறீங்க. எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. காலம் கடந்து போச்சு. உங்க பேச்சு தட்ட மாட்டப்பா. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு என்ன தடவை வேணாலும் கொடுங்கப்பா. நீங்க நல்ல பிள்ளை என்கிட்ட பெருகிறாதீங்கப்பா. உன்னத்தி மாடு கோணலா போனா பின்னத்தி மாடும் கோணலா தான் போகும். சேர்த்து வச்ச மானத்தை தான் காப்பாத்த முடியல, பெத்து வச்ச குழந்தைங்களாவது காப்பாத்திக்கணும். விட்டுரு. இனிமே உன்னை நம்ப தயாரா இல்ல. போய் வண்டியில இருக்கும்.
சொல்லல விடு உனக்கு புத்தி கிட்ட மயங்கி போச்சா என்ன நினைச்ச அப்படி ஏதாவது செய்வேன்னு வரதுக்குள்ள எதிரி மூலமா விடலடா பல்லுகில உடைச்சு விடு காதல் வேகத்தை கொடுத்துச்சு தைரியத்தை கொடுத்துச்சு நீ இப்படி சாகரத்துக்குமா சொல்லி கொடுத்துச்சு சாகறது வீரம் தான் ஜெயிச்சு காமிக்கணும்டி அதான் வீரம் நான் என்ன பண்ண இந்த ஊரு மொத்தம் என்ன தப்பா பேசுது பேசட்டுமே எவ்வளவு வேணா பேசட்டும் ஊர்ல பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பொம்பளையும் மண்ணு நட்டினோட தான் சுத்தணும் நான் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணேன் மத்தவங்க எல்லாரும் எனக்கு சூழ்ச்சி பண்றாங்களே 4 பேர் சூழ்ச்சி பண்ணா 40 பேர் சூழ்ச்சி என்னை திருப்பி பண்ணணும் அப்பதான் இந்த காலத்துல வாழ முடியும் வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா எப்பயாச்சும் ஒரு தடவை தப்பு பண்ணவங்கதான் எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் ஜெயிக்கிற வரைக்கும் சாக கூடாது புரியுதா சொல்லு ரெண்டு குடும்பத்தை பார்த்தா என்ன தோணுது உங்களை விட உங்க தம்பி நல்லா இருக்கு நான் நினைச்சது அப்படியே சொல்றேன் உன்னோட முதல் தங்கச்சி குட்டியா அழகா அம்சமா இருக்கா சீ என்ன நீ மட்டும் தம்பி ரசிக்கலாம் நான் உன் தங்கச்சி ரசிக்க கூடாதாக்கும் எனக்கு ஐடியா தோணுது என்ன பேசாம என் தம்பிகளுக்கு ஒரு 2 தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஐயோ 2 சின்ன பண்ணுங்களாச்சே பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க கல்யாணம் ஆகுறப்போ ஹைட் கரெக்டா இருக்கும் அப்படி நடந்ததுவே நம்ம வீட்டுல மாமியார் மருமக நாத்தனா குழந்தை ஒரு சண்டே வராது எப்படி நம்ம ஐடியா உங்க தம்பிங்களுக்கு முதல்ல பிடிக்கணுமே அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கே நம்ம எல்லாரும் ஒன்னா தானே கூட்டியிருப்போம் அப்பப்போ அவங்க தனியா பேசிப்பாங்க உடனே நம்ம 2 பேரும் கூப்பிட்டு என்ன லவ்னு கேட்கணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாரு எங்களுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கணும் அடிச்ச காதல் தானே வளருமே தென் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான் நோ ப்ராப்ளம் முதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் நடக்கும் அதுக்கு தானே லவ் பண்றோம் எந்திரி யாருமா அவங்க பேசாம வாடா வணக்கங்க வணக்கம்மா இவங்க உங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்க நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களோட ஒரே பொண்ணு தான் இது காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கு நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்காங்க வணக்கம் தம்பி வரமா அப்புறமா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சரிங்க இப்ப சொல்லுமா என்ன வேணும் நான் வேண்டது சொன்னா நீ ஒண்ணும் கோச்சுக்க மாட்டியே அட கோச்சிக்க மாட்ட சொல்லுமா அந்த பொண்ணு எப்படி இருக்கு நினைச்சேன் காலையில கோயிலுக்கு இழுத்து வர மாதிரி நினைச்சேன் ஏதோ இருக்குன்னு ஹலோ ஏய் என்னடா செய்ய போற உங்களதான் எதுக்குடா வாங்க போற? வாங்க ஏய் இது நான் பண்ண தப்புதான் இனிமே செய்ய மாட்டேன் விட்டுற விடுமா வாங்க ஏய் எங்க அம்மா என்ன சொன்னாங்க கோயிலுக்கு வர மாதிரி உங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க நான் என் பையனை கூட்டிட்டு வரேன் 2 பேரும் பாத்துக்கிட்டோம் உடனே கல்யாணம் பேசி முடிச்சலாம் சொல்லிருப்பாங்களே அதெல்லாம் எங்க அம்மா பேச்ச நம்பாதீங்க 7-8 வருஷத்து எனக்கு கல்யாணம் நினைப்பே கிடையாது என் 2 தம்பிகளை கரை சேர்க்கிற வரைக்கும் நோ கல்யாணம் பிசினஸ் அதுதான் எனக்கு தெரியுமே தம்பி எனக்கு இங்க பாருங்க உங்க காலத்திலேயே உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன விட்டுருங்க சாவியை குடுறா என்னை
சங்கரி ஏய், சே, இல்ல. ச்சே. நான் தாண்டா அன்னைக்கு வந்தாங்களே செருப்ப காமிச்சு என்ன கேட்டாங்க நீ என்ன சொன்ன பாத்துக்கலாம். ச்சே, இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர் தான் நல்லவர நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கா தீ வச்சீங்க? கோபம் யார் மேல? ஊர் மேல. ஏன்? பின்ன என்ன தம்பி, எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு சண்டை, பழைய நிம்மதியே போயிடுச்சு. தீ வச்சா பழைய நிமிந்து வந்துருமா? என்ன பேச்சு? பைத்தியமா பிடிச்சு உங்களுக்கு? இயற்கை சீரிச்சுன்னா கிராமத்துல ஒண்ணு சேருவாங்க. ஒரு வெள்ளம் புயல் வந்துச்சுன்னா இருக்கிற பாயெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு சேர்ந்து நிப்பாங்க. ஒத்துமை வரும்னு பார்த்த ஒண்ணும் அல்ல. வாயு பகவானையும் வர்ண பகவானையும் நம்புறதை விட அக்கினி பகவான் தான் சரின்னு நினைச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வைக்கப்பழப்புக்கு தீ வச்சேன். தீயை பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா கிராமத்தாங்க ஒண்ணு கூடி அணைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நடந்ததே வேற. எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர ஒரு பயம் வரல. இந்த ஊரு இருந்தா என்ன அழிஞ்சா என்ன கொளுத்தி விடணும்னு கோபம் வந்துச்சு. அதுக்குள்ள அவன் பகையில கொளுத்திக்கிட்டான். அந்த முதல்ல வச்சதுதான் நான். போய் கடைசியா தீ வச்சது நீங்க தானே? அது எனக்காக வைக்கல, உனக்காக வச்ச. நம்ம ஊர்ல பாகிஸ்தான் படையெடுத்தா தான் இந்தியாங்கிற நினைப்பே வரும். வெளியூர்காரன் உதைச்சாதான் உள்ளூர்காரங்களுக்கு ஒத்துமை வரும். நீ இங்க வந்த பிறகுதான் தனித்தனியா நின்னவங்கல்ல உன்னை வெளியில அனுப்பணும்னு கூடி கூடி பேசுறாங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல போக விட்டுருவனா? அதுக்காக தான் அந்த நெருப்ப வச்சேன். தப்புன்னா 2 அடி அடிச்சிரு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. ஊர்ல 1000 பேர் இருக்கலாம், ஆனா அதுல 7 பேர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்றவங்க. மத்தவங்க வெறும் வேடிக்கை பாக்குறவங்க தான். நல்லது வேடிக்கை பார்ப்பாங்க, கெட்டது வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த 7 பேர் திருந்தனா அந்த ஊரே திருந்துற மாதிரி. ஆனா அவங்க திருத்துறது இது வழி இல்ல. இங்க பாருங்க, தீயால சோறும் சமைக்கலாம், ஒருத்தனை உயிரோடையும் கொளுத்தலாம். இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனி எனக்கு வேலை இல்லை தம்பி. நான் செய்ய வேண்டிய வேலையை உங்க காதலே செஞ்சிடும். என்ன பாக்குறீங்க? எதுல ஒண்ணு சேர்றாங்களோ இல்லையோ உங்க காதலை எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். தங்கம், டேய், ஐயோ, அழுவதுடா, அழுவதுடா என் செல்லம். என் செல்லம், நான் தெரியாம பண்ணிட்டேனா? மேல கால் போடு. தம்பி, தம்பிங்களா, இதுல யார் பாஸ் இவன்? கால் ஃபார் யூ. என்னங்க? கையை கொடுங்க தம்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நிஜமான இளவட்டத்தை இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே பாராட்டலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதான் வந்துட்டேன். சபாஷ். உட்காருங்க. ஆமா, அந்த கல்லை தூக்குறதுக்கு உடம்பு பலம் மட்டும் பத்தாது, மனோபலமும் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. சரி, தம்பிக்கு எந்த ஊரு? திண்டுக்கல் பக்கத்துல தாங்க. அதானே பார்த்தேன், நம்ம ஊர் பக்கம் தான். தம்பி ஐயர்லி இல்ல இல்ல, இந்த செவத்த மேனியை பார்த்து அப்படி நினைச்சிட்டேன். இந்த ஐயர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலதெய்வத்தை வச்சு அண்ணன் தம்பி 6 பங்காளி உறவு முறை அத்தனை கண்டுபிடிச்சிடலாம். அம்புட்டிய குலதெய்வம் தெரிஞ்சா ஜாதியவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க உங்க ஜாதியை சொல்லுங்க, நான் உங்க குலதெய்வத்தை சொல்றேன். இல்ல உங்க குலதெய்வத்தை சொல்லுங்க, நான் ஜாதியை கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி? இந்திரியா, ஆகுறது பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, புத்தி மட்டும் எவ்வளவு சின்னதா இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டா உடனே அவன் ஜாதி தெரிஞ்சுக்கணுமே, ஆனா தூக்கம் வராது இல்ல? என்ன தம்பி, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதை போய் நீங்க பேச்சுக்கா? பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. சாக்கடையில குழந்தைங்க விழுந்தாலும் நாங்க தான் ஓடுறோம், புயல் புகம் வந்தாலும் நாங்க தான் ஓடுறோம். ஒவ்வொரு நாளும் எங்க உயிர் கொடுத்து வேலை பாக்குறோமே, அத பத்தி பேசுங்க. நான் எந்த ஜாதி தெரிஞ்சு என்ன கிழிக்க போறேன்?
உன் ஜாதிக்காரன்னா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விருது வைப்ப, இல்லன்னா மூஞ்சி திருப்பி போயிடுவ. அதானே? அணுகுண்டு போட்டு இந்த நாடு அழியாது. உங்களை மாதிரி ஆள்னால தான் நாடு அழிய போகுது. இனிமே வாழ்நாள்ல எந்த மனுஷன்கிட்டயும் என்ன ஜாதின்னு கேட்காதீங்க. பக்கத்துல இருந்த நாய் பூனை மிருகம் உட்காந்தா அப்ப மட்டும் ஜாதியை பாருங்க. மனுஷன் உட்காந்தா மனசை மட்டும் பாருங்க. மனுஷனோட குணத்தை பாரு. பிடிச்சிருந்தா பழகு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு. மனுஷனை ஜாதி வச்சு எடை போடாத. ஜாதி வச்சுதான் மார்க் போடுவேன்னு எவன் சொல்றானோ அவனை நான் போடாதான் சொல்வேன். போயா. என்ன கண்ணுல முளகப்பட்டுருச்சா? சிவப்பு கலர் பார்த்தா உடனே ஞாபகம் வந்துருமே. 3 மாசம் ஆச்சு, அங்கிருந்து ஒரு தகவலையும் காணோம். நீ மட்டும் கண் கலங்க என்ன பண்றது? முதல்ல அழுகிறத நிறுத்து. எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு மனசு துடிக்குது. நான் போய் பார்த்துட்டு வரவா? நீ போனாலும் சந்தேகம் வருமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. என்னடா அப்படி பாக்குற?